வணக்கம். உங்கள் பேருங்க ஐயா? ஜெயசங்கர். ஜெயசங்கர். எந்த ஊருங்க? சொந்த ஊர்? சொந்த ஊர் தூத்துக்குடி. தூத்துக்குடி. பிறந்த வளர்ந்தெல்லாம் மெட்ராஸ். பிறந்த வளர்ந்தெல்லாம் மெட்ராஸ். சரி. உங்கள் சொந்த பந்தம் அவங்க குடும்பமாக இருக்காங்களா இல்லையாங்கய்யா? இருக்காங்க. இப்போ நீங்கள் ஏன் இப்படி பேப்பர் இதெல்லாம் பயிட்டு அடைகிறீங்க? பேப்பரு இப்போ இருக்கிறேன்னா சில மனக்கவலைகள். உங்களை போல் பெத்த புள்ள ஒரு ஒரு படித்த பயலால் ஏமாற்றி தற்கொலை பண்ணி செத்துட்டா. அதாவது வீட்டில் இது பொண்டாட்டிக்கு எனக்கு அடிக்கடி சண்டை வருது. இதை நிம்மதிக்கு எனக்கு வழி இல்லை. அதாவது எங்கே வேலைக்கு போனாலும் கஷ்டமாக தான் இருக்குது. இதில் ஏதோ பிறக்கிறேன் நைட்டான ஒரு அது அந்த கவலை என்னால் மறக்க முடியல. அதாவது வந்து மகன் வந்து ஆமாம் தன்னால் சூசைட் பண்ணால் அதாவது இயற்கையாக இறந்தால் பரவாயில்ல. ஒரு நல்லா படித்த பையன் ஏமாற்றி விட்டுட்டான். அதனால் இந்த வேதனை என்னால் மறக்க முடியல. ஆனால் மருமக எல்லாம் இருக்காங்க. மாமா இனிமேல் என்ன மகளை நினச்சிங்க, நீங்கள் ஏன் இப்படி குடிக்கிறீங்க எல்லாம் செய்கிறீங்கன்னு சொல்கிறேன். ஓரளவு எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிட்டேன். இப்போ ஏதோ உழைக்கிறத நல்லா சாப்பிட்றேன். ஒரு கோட்டரானா நைட்டு அடிக்கிறேன். ஏதோ 10 ரூபா சேர்த்து வச்சு பேத்தியால் போய் பார்த்துருவேன். இன்னும் மகன் வீடு கட்டுறான். இன்னும் அங்கேயே போய் செட்டில் ஆகிடுவேன். அப்புறம் இது பிறக்கணும்னு அவசியம் கிடையாது. எதனா வாட்சி வேலை ஏதோ போய்டுவோம். இல்லை நான் எங்கேயோ போகலனா கூட மகன் எனக்கு காப்பாற்றிடுவோம். எங்கேயே இருப்பீங்களா? உங்கள் சொந்த தூத்துக்குடி போய்டுவேன். இப்போ எல்லாருமே அவங்க குடும்பத்தில் அங்கே தான் இருக்காங்க. நான் எப்படி நான் மட்டும் இப்போ தற்சமயத்துக்கு இந்த பொழப்புக்காக வந்திருக்கேன். என்னுடைய செலவுக்கு என் பிள்ளைகிட்ட ஒரி பண்ணக்கூடாது, யாரும் கஷ்டம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு வந்திருக்கேன். அது இல்லாமல் இப்போ என் மகன் இருக்கிறது வாடகை வீடு. அந்த இடத்துல நான் படுக்கிறது அவன் ஓனர் வந்து திட்டுறான். இதே போல் உங்கள் மகனுக்கு தான் வீடு வாடகை கொடுத்துறேன், உனக்கா வீடு வாடகை கொடு. இப்போ நீங்கள் எங்கே தங்குறீங்க? கோயம்பேட்டில் எங்கே நான் படுப்பேன். அப்படியா? டெய்லி அதுதான் பண்ணுறீங்களா? ஆமாம். சொந்த பந்தம் இங்கே யாருமே இல்லையா? இங்கே தம்பி வீடு இருக்குது. அவங்க வீடு போவீங்களா? போவேன். எப்போனா துணிமணியெல்லாம் வைப்பேன், வருவேன், போவேன். அவங்க எதுவும் கேட்கல ஏன் அப்படி இருக்கிற என்ன தெரியும். இதே போல் எல்லாமே அவங்களுக்கு கூட பிறந்த தம்பி. அவன் கட்டினது அத்தை பொண்ணு தான், நான் கட்டினது அத்தை பொண்ணு தான். எங்கள் அப்பா மெட்ராஸ் ஆர்பாரில் வேலை பார்த்தாரு. நல்லா வாழ்ந்தவன் தான். என்ன செய்ய, என்ன பொறுத்த ஒரு வியாபாரம் பண்ணால் எல்லா திறமையும் இருக்குது. என்கிட்ட அந்த அளவு பொருளாதாரமும் சேர்க்க முடியல. ஒரு பொருளாதாரம் சேர்க்க முடியல. இப்போ எங்கள் வீட்டில் என்ன சொல்கிறேன்னா, நீ உங்ககிட்ட 10 லட்ச ரூபா கொடுத்தாடி வாங்கி கொடுத்துட்டு காலி பண்ணிட்டு நீ ரோட்டில் அடிப்பட்டு தான் கிடப்பேன்னு. ஆனால் அதே போல் தான் என்னுடைய நிலமை ஆகுது. காசு அதிகமாக பார்த்துட்டுனா யார் நண்பர் எல்லாம் பழகிறாங்களோ அவங்களுக்கு செலவு பண்ணுவோம். லாஸ்ட்டில் அவங்களே என்ன அடிப்பாங்க, ரோட்டில் கிடப்பாங்க. இதே மாதிரி சூழ்நிலாம் நிறைய பட்டாச்சு. வேற எனக்கு அதுதான் எவ்வளோ தான் இருந்தாலும் என் மனசு அந்த நைட்டில் தூங்கும் போது என்னால் தூங்க முடியல. அந்த ஒரு மனக்கவலைக்கு தான். அதாவது ஒரு காலேஜ் பையன் ஏமாற்றி இது பண்ணிட்டான். தவறு பண்ணி ஏமாற்றிட்டான். பொண்ணு அதாவது எப்படின்னா, ஒரு 9ஆவது படிச்சிருக்கா. 100 ரூபா 10 தாளை கொடுத்தா விட என்ன தெரியாது. இப்படி பிதுக்கி எண்ணுவா. அந்த அளவு வெகுளியானவ. இது எப்படி தாங்க முடியும்? மருமக சொல்கிறா, மகளை நினைக்கின்றா. எப்படி அதை நினைக்க முடியும்? என் மக நான் தூத்துக்குள்ள உப்பாளத்தில் வேலை செஞ்சு செஞ்சு உழைக்கிற ஆள். உழைச்சிட்டு நைட்டு வருவேன். என்னை வந்து ஜெய்சங்கர் எனக்கு இது வாங்கிட்டு வா, அது வாங்கிட்டு வாண்டுவா, அதை வாங்கி கொடுப்பேன். அப்படிலாம் பிள்ளைங்களை வளர்ப்பேன். நான் அந்த தண்ணி பார்த்தாலும் எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுப்பேன். இப்போ வந்து என்னால் அதிகமாக கஷ்டப்பட்டு வேலை செய்ய முடியல. ரொம்ப மேலெல்லாம் ஏற முடியல. இப்போது ஏதோ நடந்து கிடந்து வேலை பார்க்குறது. எங்கன்னா நான் நினச்சா எங்கன்னா உட்காந்து ரெஸ்ட் எடுக்கிறது. யார்கிட்டும் கூட்டு சேர்ந்து சேர மாட்டேன், பேச மாட்டேன். அதனால் நான் இருக்கேன்னா இப்போ வந்து குப்பை பருவ தொழில் எல்லாமே இருக்காங்க. திருடன் இருக்கான், கஞ்சாடி இருக்கான். அதே மாதிரிலாம் நான் சேர மாட்டேன். எனக்குன்னு பழக்கமானவங்கிட்ட 4 பேர்கிட்ட பேசவும் வருவேன். நானாக தனியாகவே படுப்பேன். நான் படுக்கிறது கூட எங்கேதுன்னா அந்த ரோகிணி தேட்டாண்ட இது இருக்குதுங்களா, அந்த பிளாட்ஃபாரத்தில் தான் படுப்பேன். அதுலேயும் உட்காந்துட்டு யாருன்னா ஒரு டீ யாருன்னா வாங்கி கொடுக்குறவங்களும் இருக்கிறாங்க, சாப்பாடு கொடுக்குறாங்க, பெட்ஷீட் கொடுக்குறவங்க இருக்கிறாங்க. அதையும் யூஸ் பண்ணிக்குவேன். இப்போதைக்கு அதுதான் செய்கிறேன். மனைவி கிட்ட பேச மாட்டீங்களா? பேசுவேன். அவங்க இங்கே இருக்காங்களா? நம்ம ஊரில் இருக்கிறாங்க. இருக்காங்களா? எப்படி ஃபோன் பண்ணி பேசுவீங்களா? நேரில் போய் பார்த்து வருவீங்க? ஃபோன் பண்ணி பேசுவேன். சரிங்க. நீங்கள் வந்து உங்கள் குடும்பத்தோடு சேர்ந்து நல்லா இருக்கணும் தான் எங்களோட ஆசை. கண்டிப்பாக. இப்போ எனக்கு எப்படி இருந்தாலும் என் குடும்பத்தோடு தான் சேரணும். அதாவது
என் பொண்டாட்டி மேலேயே பிள்ளைங்க மேலேயே உங்களை போல் என் பிள்ளை இருக்கான், உங்கள் குழந்தை இருக்குது, அந்த குழந்தைக்காக நான் ஊருக்கு ஓடிடுவேன். சரி. அதாவது எனக்கு இங்கெல்லாம் ரோட்டில் சுற்றணுன்னுலாம் ஆசை கிடையாது. மனைவி சூழ்நிலை புரியுதுங்க ஐயா. அதாவது யாருக்கும் இப்போ என் மகனும் மருமகளும் கடன் உடம் வாங்கி தான் வீடு கட்டுறாங்க. அது அவனுக்கும் பாதிப்பில் இருக்கக்கூடாது. இப்போ இன்னும் ஒரு 6 மாதம் கழிச்சுன்னா வீடு கட்டுருவான். அதோட நான் அங்கே போய் அவன் இப்போ என் மகன் வீடுனா மாடியில் போய் நான் படுத்துக்குவேன். அவன்கிட்ட சாப்பாடு உரிமையாக கேட்பேன், சோறு சாப்பாடு கொடுறான்ட்டு. அப்படியே ஆகிடும். இன்னும் அது வளர்கிற குழந்தை, அது விளையாடுறது பார்க்கறது சாப்பிட்ற கடைசி காலத்தில் என் பிள்ளைகிட்ட தான் நான் சாகணும்னு ஒரு ஆசை. புரியுதா உங்களுக்கு? அதாவது என் பையனே போயானா கூட நான் போக மாட்டேன். நான் ஏன்டா போனேன் அப்படின்னு. அது வந்து உரிமையாயிடும். ஒரு நல்ல விஷயத்தை தான் நீங்கள் இது செயல்படுறீங்க. இது உங்கள்கிட்ட இப்போ ஏன்னா அன்பாக பேசுறீங்க. நான் ஒரு நல்ல